இப்போ நீங்க ஒரு பள்ளிக்கூட மாணவனோட மார்க் ஷீட்டை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். மேக்ஸ்ல 90, சயின்ஸ்ல 85. இங்கிலீஷ்ல 92. ஆமா, கரெக்ட். இத பார்த்த உடனே பரவாயில்லையே, பையன் சூப்பரா படிக்கிறானே அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனா அந்த காகிதத்துல இருக்கிற எண்கள் நமக்கு சொல்லாத ஒரு நிஜம் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த மாணவன் ஸ்கூலுக்கு வெளியே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறானா, அவனுக்கு அடிப்படை வசதிகள் இருக்காங்கிறது அந்த மார்க் ஷீட்ல தெரியாது. ஒரு நாட்டோட பொருளாதாரமும் கிட்டத்தட்ட இப்படிதான். ஆமா, புள்ளி விவரங்களை பார்க்கும்போதெல்லாம் பிரமாதமா பளபளப்பா தெரியும். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி, அதாவது நிஜத்துல சாமானிய மக்களோட வாழ்க்கை முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். நிச்சயமா. அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளிய, அந்த முரண்பாட்டை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். இந்த விரிவான அலசலுக்கு நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட மூல தரவு மார்க்சிய பொருளாதார நிபுணரான மைக்கேல் ராபர்ட்ஸ் எழுதிய இந்தியா எ ஃபர்தர் ஸ்விங் டு த ரைட் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை இது. ஆமா, இது ஆரம்பிக்கிறப்பவே நேயர்களான உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடணும். இந்த கட்டுரையில வலதுசாரி, இடதுசாரி, மையவாதம்னு எல்லா அரசியல் கட்சிகள் மேலையும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. நாம இங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் நாம எடுக்கல. மைக்கேல் ராபர்ட்ஸ் தரவுகளை எப்படி அடுக்கி வச்சிருக்கார், அதுக்கு பின்னாடி என்ன தர்க்கம் இருக்குங்கிறத எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா உங்களுக்கு எடுத்துரைக்க போறோம். கண்டிப்பா. நம்ம வேலை அந்த தரவுகளை டீகோட் பண்றது மட்டும்தான். சரி, இதை சற்று விரிவாக அலசுவோம். அதிகாரப்பூர்வமான பொருளாதார வளர்ச்சி எண்கள் ஒரு பக்கம் இருக்கு, சாமானிய மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ற சமத்துவமின்மை இன்னொரு பக்கம் இருக்கு. இத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். கேளுங்க. பொருளாதாரத்துல இவ்ளோ ஏற்றத்தாழ்வுகள், வேலை வாய்ப்பின்மை எல்லாம் இருக்குன்னு கட்டுரையில சொல்றாங்க. ஆனா இப்போதைய ஆளும் பாஜக கூட்டணி இந்தியால இருக்கிற 28 மாநிலங்கள்ல 21 மாநிலங்களை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஆமா, 2024 தேர்தலையும் அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஒரு பொருளாதார மாடல் ஃபெயில் ஆகுதுன்னா மக்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருக்கணுமே. ஆனா இவ்ளோ பெரிய ஆதரவு எப்படி கிடைக்குது? நல்ல கேள்வி. அவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கு. அப்போ பெருநகரங்கள்ல தான் அவங்களுக்கு ஓட்டு பேங்க் அதிகமா இருக்கணும். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. மைக்கேல் ராபர்ட்ஸ் தரவுகளின்படி பாஜகவோட பெரும் வாக்கு வங்கி பெருநகரங்களை விட கிராமப்புறங்கள்லயும் பின்தங்கிய பகுதிகள்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு தெளிவான அரசியல் கட்டமைப்பு இருக்கு. பொருளாதாரம் ஒரு பக்கம் அடி வாங்கினாலும் மத ரீதியான தேசியவாதம், அதாவது இந்து தேசியவாத சித்தாந்தம் கிராமப்புறங்கள்ல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. ஓ, அப்போ பொருளாதாரம் பின்னாடி போனாலும் இந்த சித்தாந்தம் அந்த குறைய பேலன்ஸ் பண்ணிடுதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது மக்கள் கிட்ட ஒரு உணர்வுபூர்வமான இணைப்பை ஏற்படுத்துது. இருங்க, அப்போ எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க? அவங்க ஏன் இது எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போக முடியல? அங்கதான் 2வது காரணம் வருது. காங்கிரஸ் கட்சியோட தொடர் தோல்விகள். பல தசாப்தங்களா இந்தியாவில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த தவறிடுச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் மனசுல காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற கட்சி, அதாவது மேல்தட்டு மக்களுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கட்சிங்கிற பிம்பம் பதிஞ்சிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, பழைய நிறுவனத்தோட நிர்வாகம் தொடர்ந்து சரியா வேலை செய்யலன்னு விரக்தியான தொழிலாளர்கள் புதுசா வந்த ஒரு நிர்வாகத்தை நம்பி முழுசா பொறுப்பை ஒப்படைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, புது நிர்வாகம் நாங்க மறக்கப்பட்ட மக்களுக்கானவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நிஜமாவே அந்த மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சாங்கிறது தான் கேள்வி. கரெக்ட். சரி, காங்கிரஸ் ஃபெயில் ஆனாங்கன்னு வச்சுப்போம். ஏழைகளுக்கான கட்சி, உழைக்கும் மக்களுக்கான கொள்கைகள்னு பேசப்படுற இடதுசாரிகள் இருக்காங்களே, அவங்க கேரளாவில் ஆட்சியில் இருந்தாங்களே, அவங்க நிலைமை என்னாச்சு? கேரளாவுல என்ன நடந்துச்சுங்கிறது இந்த கட்டுரையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அங்க இடதுசாரி கூட்டணி சமீபத்துல படுதோல்வியை சந்திச்சிருக்கு. ஓஹோ. காங்கிரஸ் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜகவும் முதல் முறையா அங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஏழைகளுக்கான அரசுன்னு சொல்லிக்கிட்ட இடதுசாரி அரசு உழைக்கும் மக்கள் கிட்ட இருந்து எப்படி அந்நியப்பட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு கட்டுரையாளர்? அங்க நடந்த ஆஷா பணியாளர்களோட போராட்டத்தை சொல்றாரு. ஆஷா பணியாளர்கள்னா இந்த பொது சுகாதார அமைப்புல அடிமட்டத்துல வேலை செய்யற கிராமப்புற பெண்கள் தானே? அவங்கள பத்தி இடதுசாரி அரசு ரொம்ப பெருமையா பேசினாங்களே. மேடையில பெருமையா பேசினாங்க. ஆனா நிஜத்துல தங்களுக்கு மாச சம்பளமா 21,000 ரூபாய் கொடுக்கணும்னு அந்த பெண்கள் 266 நாட்கள் ரோட்ல உட்கார்ந்து போராடினாங்க. வாட்? 266 நாளா? அப்புறம் என்னாச்சு? அரசு அவங்களுக்கு கொடுத்தது வெறும் 7,000 ரூபாய் மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் உயர்த்தி 8,000 ரூபாயா கொடுத்தாங்க. இதுல கொடுமை என்னன்னா, இன்னும் இருக்கா?
ஆமா, இந்த போராட்டமே காங்கிரஸ் கட்சி பின்னாடி இருந்து இயக்குற ஒரு சதி திட்டம்னு அந்த அரசு குற்றம் சாட்டுச்சு. இது ரொம்ப முரண்பாடா இருக்கு. 21,000 கேட்ட இடத்துல வெறும் 8,000 தான் கொடுத்தாங்களா? அப்போ விவசாயிகளோட நிலைமை எப்படி இருந்துச்சுங்க? ரப்பர் விவசாயிகளோட நிலைமைய பாத்தீங்கன்னா இன்னும் மோசம். 2021 தேர்தல்ல ரப்பர் விவசாயிகளுக்கு கிலோவுக்கு 250 ரூபாய் ஆதரவு விலை தரப்படும்னு சத்தியம் பண்ணாங்க. ம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது 200 ரூபாய கூட தாண்டல. இதனால விவசாயிகளுக்கு கடுமையான கடன் தொல்லை, வருமானம் இல்லாம அவங்களோட பசங்க வேலை தேடி வளைகுடா நாடுகளுக்கு புலம்பெயர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதுல வேலையின்மை பெரிய பிரச்சனையா இருக்கே கேரளாவுல. ஆமா, இளைஞர்கள் மத்தியில 30%, இளம் பெண்கள் மத்தியில 47%, வேலையின்மை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம். அப்ப தொழிலாளர்கள், பெண்கள், விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த அதே இயக்கம் இப்ப வெறும் ஆளும் வர்க்கத்துக்காக செயல்படுற அமைப்பா மாறிடுச்சுன்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஓகே, ஒரு மாற்று வழியை தர வேண்டிய எதிர்க்கட்சிகள் இப்படி ஃபெயில் ஆனதுனால உருவான வெற்றிடம் தான் பொருளாதார சிக்கல்கள் இருந்தும் ஆளும் அரசுக்கு இவ்ளோ பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. ஓகே, அரசியல் எப்படி வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நாம மறுபடியும் அந்த மார்க் ஷீட்க்கு வருவோம். அரசாங்கம் தன்னோட ஆதரவை தக்க வச்சு காட்டுற அந்த பொருளாதார வளர்ச்சி எண்கள் பத்தி பேசுவோம். ஆமா, அதிகாரப்பூர்வ டேட்டா படி பார்த்தா இந்திய பொருளாதாரம் வருஷத்துக்குள்ள 5-6% வரைக்கும் நிலையா வளர்ந்துட்டு வருது. கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி சர்வதேச நிறுவனங்கள் கூட 2075க்குள்ள உலகத்தோட 2வது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா மாறிடும்னு கணிக்கிறாங்களே. இதெல்லாம் பார்க்க ரொம்ப பாசிட்டிவா தானே இருக்கு. அது மட்டும் இல்ல, வறுமை விகிதம் குறைஞ்சிருக்கும்னு அரசாங்க புள்ளி விவரங்கள் சொல்லுது. கிராமப்புற வறுமை 64%-லிருந்து 19% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, தீவிர வறுமை அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கிராமங்கள்ல வெறும் 3.1% குறைஞ்சிடுச்சுன்னு டேட்டா சொல்லுது. வெயிட் இருங்க, இங்க தான் எனக்கு ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக்? ஒரு பக்கம் கிராமப்புறங்கள்ல வறுமை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. ஆனா மைக்கேல் ராபர்ட்ஸ் தன்னோட கட்டுரையில உலக சமத்துவமின்மை தரவுத்தளத்தோட அறிக்கையை மேற்கோள் காட்டியிருக்கார்ல. அவன் வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி டேட்டாபேஸ். கரெக்ட். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவோட முதல் 10% பணக்காரர்கள் நாட்டோட மொத்த சொத்துக்கள்ல 77% தங்க கைவசம் வச்சிருக்காங்களாம். முதல் 1% பணக்காரர்கள் கையில மட்டும் 40.1% சொத்துக்கள் குவிஞ்சிருக்கு. கடந்த 100 வருஷத்துல இல்லாத அளவுக்கு வருமான ஏற்றத்தாழ்வு இப்போ உச்சத்துல இருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. உண்மைதா? இது எப்படி சாத்தியம்? வறுமை ஒரு பக்கம் குறையுதுன்னு சொல்றாங்க, ஆனா 100 வருஷத்துல இல்லாத ஏற்றத்தாழ்வு இன்னொரு பக்கம் இருக்குன்னா நாம வளர்ச்சியை தப்பான ஸ்கேல் வச்சு அளக்குறோமா? இது ஒரு அருமையான பாயிண்ட். வறுமை குறையுதுன்னு சொல்ற எண்கள் பொய் கிடையாது, ஆனா அது முழு உண்மையும் கிடையாது. அதாவது வறுமை கோட்டையா அவங்க ரொம்ப கீழே வச்சிருக்காங்க. அந்த கோட்டை தாண்டின உடனே ஒருத்தர் வறுமையிலிருந்து வெளியே வந்துட்டதா கணக்கு வந்துரும். ஆனா நிஜத்துல அவங்க வாழ்க்கை தரம் பெருசா மாறி இருக்காது. இதையே தான் பொருளாதார நிபுணர்கள் கே வடிவ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. கே வடிவ வளர்ச்சியா? அதாவது இங்கிலீஷ் லெட்டர் கே சொல்றீங்களா? அப்படின்னா என்ன? ஆமா, ஆங்கில எழுத்து கேவை கற்பனை பண்ணி பாருங்க. அதுல ஒரு கோடு மேல நோக்கி போகும், இன்னொரு கோடு கீழே நோக்கி வரும். ஆமா. இப்போ இந்திய பொருளாதாரத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த மேல போற கோடு இருக்குல்ல, அது வசதியான மேல்தட்டு மக்களை குறிக்குது. அவங்களோட வருமானமும் கார்ப்பரேட் லாபமும் மேல போயிட்டே இருக்கு. ஆனா அந்த கீழே வர்ற கோடு நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களை குறிக்குது. அவங்களோட சம்பளம் வளரல, வேலைவாய்ப்பு இல்ல, பணவீக்கத்தால வாங்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ ஜிடிபி சைஸை வச்சு பார்க்கும்போது இந்தியா உலகத்துல 5வது இடத்துல இருக்குங்கிறது அது ஒட்டுமொத்த அளவு மட்டும்தான் காட்டுது. ஆனா அந்த ஜிடிபிய நாட்டோட மக்கள் தொகையால வகுத்து ஒரு தனி மனிதனோட சராசரி வருமானமா கணக்கிட்டு பார்த்தா இந்தியா உலக நாடுகள் பட்டியல்ல 140வது இடத்துல தத்தளிச்சிட்டு இருக்கு. 140வது இடமா? இது நிஜமாவே ஒரு பகீர் ரகசியமா இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு நாடு பணக்கார நாடா மாறுது, ஆனா அந்த நாட்டுல இருக்கிற மெஜாரிட்டி மக்கள் ஏழைகளாவே இருக்கிறாங்க. இதுதான் அந்த புள்ளி விவரம் மாயை. சரி, இந்த கே வடிவ வளர்ச்சி தானா நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி கவர்மெண்டோட பாலிசிஸ் காரணமா இருக்கா? ஏன்னா இப்போ இருக்கிற அரசு பிசினஸ் ஃப்ரெண்ட்லி அரசுன்னு ஃபேமஸ் ஆச்சு. கொள்கைகள் சிம்பிளா சொல்லுங்களேன். அரசாங்கம் பல துறைகள்ல இருந்து விலகி தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களை பிசினஸ் பண்ண விடுறது, தொழிலாளர் சட்டங்களை தளர்த்துவது. இப்போதைய ஆட்சியில இந்த கார்ப்பரேட்டுகளோட லாப விகிதம் ரொம்ப சீராகவும் உச்சத்திலையும் இருக்கு. ஓ, இது பெருநிறுவனங்களுக்கு ஜாக்பாட் ஆச்சே. ஆனா இந்த லாபம் எப்படி வருதுன்னு நீங்க யோசிக்கணும்.
தொழிலாளர்களோட சம்பளத்தை குறைவா வச்சுக்கிறது மூலமாவும் அவங்களோட உரிமைகளை பிடுங்கிறது மூலமாவும் தான் இந்த லாபம் சாத்தியமாகுது. அப்போ ஒருத்தரோட லாபம் இன்னொருத்தரோட உழைப்ப சுரண்டறதுல இருந்து வருதுன்னு சொல்றீங்க? நேர்களே, இதை நிரூபிக்கிற மாதிரி கட்டுரையில ஒரு ஷாக்கிங்கான டேட்டா இருக்கு. இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. இந்தியாவுல இருக்கிற ஒரு முன்னணி ஆடை உற்பத்தி நிறுவனத்தோட CEO ஒரு வருஷத்துல வாங்குற சம்பளத்தை ஒரு கிராமப்புறத்துல வேலை செய்யற தொழிலாளி சம்பாதிக்கணும்னா அவருக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? எத்தனை வருஷம் ஆகும்? 941 வருஷங்கள் ஆகுமாம். கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமா, 9 வருஷமோ 90 வருஷமோ இல்ல, 941 வருஷங்கள். அதாவது அந்த தொழிலாளி 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் காலத்துல பிறந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வேலை செஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த CEO வாங்குற ஒரு வருஷ சம்பளத்தை தொட முடியும். இது சாதாரண ஏற்றத்தாழ்வு கிடையாது. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். சம்பளத்துல மட்டுமில்ல, சுகாதாரத்துறையில இந்த ஏற்றத்தாழ்வு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. ஆமா, மருத்துவ செலவுகள் பத்தியும் கட்டுரையில சொல்லியிருக்காங்கல்ல. நிச்சயமா. தனியார் மயமாக்கலோட கொடூர முகம் மெடிக்கல் ஃபீல்டுல தான் அப்பட்டமா தெரியுது. இன்னைக்கு இந்தியாவுல மருத்துவ செலவுகளால மட்டுமே வருஷத்துக்கு 63 மில்லியன் மக்கள், அதாவது 6,30,00,000 மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுறாங்க. 6 கோடியா? இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு வினாடிக்கும் 2 பேர் மெடிக்கல் பில் கட்ட முடியாம ஏழையாகிட்டு இருக்காங்க. மை காட், ஒவ்வொரு வினாடிக்கும் 2 பேரா? இந்த டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலை கட்டி மெடிக்கல் டூரிசம்னு வெளிநாட்டினரை கூட்டிட்டு வந்து விருதுகளை வாங்குறது. ஆனா அதே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிக்கிற நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தா கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க காசு இல்லாம தவிக்கிறது. எக்ஸாக்ட்லி. வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு அந்த 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல் தான் தெரியும். அப்படியானால் இந்த பிசினஸ் ஃப்ரெண்ட்லி கொள்கைங்கிறது சாமானியனோட வாழ்க்கையே பணயம் வச்சு தான் கட்டப்படுதா? அதான் நிதர்சனம். மெடிக்கல் டூரிசம் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் மறுபக்கம் ஆப்பிரிக்கா நாடுகளை விட இந்தியாவோட சில பின்தங்கிய மாநிலங்கள்ல சிசுமரண விகிதம் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது கேக்குவே. உலக அளவுல கர்ப்பிணி பெண்களோட மரணத்துல 17%, 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களோட மரணத்துல 21% இந்தியாவில தான் நடக்குது. விவசாயிகளோட தற்கொலைகளும் குறையலையே. இல்ல, கடந்த 10 வருஷத்துல மட்டும் 1,00,000க்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த கார்ப்பரேட் லாப எண்கள்ல எங்கேயுமே பிரதிபலிக்கிறதே இல்ல. பசி, ஊட்டச்சத்து குறைபாடு பத்தியும் மைக்கே ஹாபர்ட்ஸ் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கார். 125 நாடுகள் கொண்ட உலகளாவிய பட்டினி குறியீட்டுல இந்தியா 111வது இடத்துல இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் ரிப்போர்ட் படி இந்திய மக்கள் தொகையில 74% மக்களால ஆரோக்கியமான உணவை விலை கொடுத்து வாங்க முடியல. 3ல் 1 பங்கு ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைங்க இந்தியால தான் இருக்காங்க. இது வெறும் ஒரு சுகாதார பிரச்சனை மட்டும் கிடையாது. சரியா சாப்பிடாத ஒரு தலைமுறை எப்படி வேலை செய்யும்? இது எதிர்கால பொருளாதாரத்தையும் முடக்கி போடக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இல்லையா? நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. இப்ப நாம பேசின இந்த கே வடிவ வளர்ச்சியில அடித்தட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம். ஆமாம். ஆனா அந்த கேவோட மேல் பகுதி, அதாவது மேல்தட்டு மக்கள், கார்ப்பரேட்டுகள், அவங்களாவது பாதுகாப்பா இருக்காங்களா? இந்த பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டா அங்கேயும் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. என்ன ஆபத்து? அதுதான் குளோபல் ஷாக்ஸ், அதாவது உலகளாவிய சவால்கள். ஓ, அப்ப இந்த பொருளாதார மாடல்ல யாருக்குமே நிரந்தர பாதுகாப்பு இல்லையா? எப்படி சொல்றீங்க? அங்கதான் ஒரு பெரிய ட்ரிக் இருக்கு. இந்தியா ஒரு பெரிய பொருளாதார நாடா உருவெடுத்தாலும் அந்த பொருளாதார என்ஜின் ஓடுறதுக்கு தேவையான எரிபொருள் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். வெளிநாடுல இருந்து தானே வருது? ஆமா, இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில 90%, இயற்கை எரிவாயு தேவையில 50% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. இது எவ்வளோ பெரிய பலவீனம்னு யோசிச்சு பாருங்க. இது புரிஞ்சுக்க நான் ஒரு உவமை சொல்றேன். சரியா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம பொருளாதாரம் ஒரு பெரிய பளபளப்பான 100 சக்கர லாரி மாதிரி. ஆனா அந்த லாரியோட பெட்ரோல் டேங்க் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, யாரோ ஒருத்தர் கையில இருக்கு. அருமையான ஓமை. இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு ஹார்முஸ் ஜலசந்தியில ஒரு போர் மூழுதுன்னு வச்சுப்போம். அங்க யாராவது அந்த பெட்ரோல் பைப்பை அமுக்கி பிடிச்சாங்கன்னா நம்ம ஊர்ல ஓடிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான என்ஜின் ஆஃப் ஆயிடும். கரெக்ட் தானே? ரொம்ப சரியான விளக்கம். குளோபல் மார்க்கெட்டோட நம்ம அந்த அளவுக்கு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா, மிடில் ஈஸ்ட்ல யாருக்காவது தும்மல் வந்தா இந்திய பொருளாதாரத்துக்கு காய்ச்சல் வந்துடும். ஆமா, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் உலகத்தோட முக்கால்வாசி எண்ணெய் வருது. அங்க மோதல் வந்தா கச்சா எண்ணெய் விலை எகிரும். எண்ணெய் விலை ஏறுனா
லாரி வாடகை ஏறும். டிரான்ஸ்போர்ட் ஏறுனா காய்கறி, அரிசி, பருப்புன்னு எல்லாத்தோட விலையும் ஏறும். பணவீக்கம் ராக்கெட் வேகத்துல போகும். கண்டிப்பா. அப்போ அரசாங்கம் தங்களோட மானியங்களை அதிகப்படுத்த வேண்டி வரும். இது ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் காலி பண்ணிடும். உலக வங்கியும் இதைத்தான் எச்சரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உலகளாவிய விநியோக சங்கிலியில ஏற்படுற மாற்றங்களும் நாடுகள் தங்களுக்குள்ள போட்டுக்கிற சுங்கவரி போர்களும் இந்தியாவை டைரக்டா பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. 2026 தொடக்கத்துல உற்பத்தி துறையும் சுரங்கத்துறையும் கொஞ்சம் தாக்குப்பிடிச்சாலும் மின்சார உற்பத்தி ரொம்ப மந்தமா தான் இருக்குன்னு டேட்டா சொல்லுது. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பொருளாதாரம் ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி தான் எனக்கு தெரியுது. உண்மைதான். நாம எவ்வளவுதான் தற்சார்பிந்தியா, நாம உலகத்தை விட்டு தனித்து நிற்கிறோன்னு அரசியல் கோஷங்கள் எழுப்பினாலும் நிஜ உலக பொருளாதார கட்டமைப்புல நாம ரொம்பவே சார்ந்துதான் இருக்கோம். உலக அளவுல ஒரு பொருளாதார மந்தநிலை வந்தா இந்தியாவும் அதுல கண்டிப்பா சிக்கும். அந்த நேரத்துல இந்த கே வடிவ வளர்ச்சியோட அடித்தட்டுல இருக்கிற 80% மக்கள் படுற கஷ்டம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். நேயர்களே, நாம இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த தரவுகள் எல்லாமே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. ஆமாம். ஒரு பக்கம் தொடர்ச்சியான அரசியல் வெற்றிகள், மறுபக்கம் கிராமப்புற மக்களோட அசைக்க முடியாத ஆதரவு. ஆனா அந்த ஆதரவு அவங்கள வாழ்க்கை தரம் உயர்ந்ததால வந்தது கிடையாது. மாறாக மத தேசியவாத உணர்வாலையும் மாற்று வழியை காட்ட தவறிய எதிர்க்கட்சிகள் மேல இருந்த அதிருப்தியாலையும் தான் கிடைச்சதுங்கிற தர்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல வறுமை குறைஞ்சிடுச்சுன்னு அரசாங்கம் சொல்ற புள்ளிவிவர மாயக்கும், நிஜ வாழ்க்கையில 100 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு சிலர்கிட்ட மட்டும் குவியும் சொத்துக்களுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாட்டை கே வடிவ வளர்ச்சி மூலமா நம்ம டீகோட் பண்ணோம். சம்பளத்தை நெருங்க முடியுங்கிற டேட்டாவும் கார்ப்பரேட்டுக்கு சாதகமான கொள்கைகள் எப்படி சாமானியர்களை பலி கொடுக்குதுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இதையெல்லாம் தாண்டி 90% எண்ணெய் இறக்குமதியை நம்பி இருக்கிற நம்ம பொருளாதாரம் உலகளாவிய மோதல்களால எப்ப வேணாலும் ஆட்டங்காடலாங்கிற அபாயத்தையும் பார்த்தோம். தொடக்கத்துல நாம பேசின அந்த பள்ளிக்கூட மார்க் ஷீட்டை இப்ப மீண்டும் நினைச்சு பாருங்க. எண்கள் எப்பவும் பொய் சொல்றதில்ல, ஆனா அந்த எண்கள் முழு உண்மையும் சொல்றதில்ல. மார்க் ஷீட்டை தாண்டி அந்த மாணவனோட பசிய எப்போ ஒரு சமூகம் போக்குதோ அதுதான் உண்மையான வளர்ச்சியா இருக்க முடியும். மிகச் சரியான முடிவுரை. நேர்களே, இந்த செஷனை முடிக்கிறப்போ உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியை நாங்க விட்டுட்டு போறோம். இப்போதே அடிப்படை தேவையான மருத்துவமும் சத்தான உணவும் பல கோடி மக்களுக்கு எட்டாக்கணையா இருக்கும் இந்த சூழல்ல நாளைக்கே ஒரு பெரிய உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியோ எரிசக்தி நெருக்கடியோ வந்தா என்ன நடக்கும்? ஆமா, அந்த கடுமையான பொருளாதார நெருக்கடி மக்களோட தேசியவாத உணர்வு உடைச்சு நிஜ உலகத்தை அவங்களுக்கு காட்டுமா? மக்கள் அரச கேள்வி கேட்பாங்களா? அல்லது அந்த நெருக்கடியே காரணம் காட்டி ஆளும் வர்க்கம் தங்களோட அரசியல் அதிகாரத்தை இன்னும் வலுவா மாத்திக்கிட்டு மக்களை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுடன் இணைந்து இந்த ஆழமான தரவுகளை அலசியதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த சிந்தனை பயணத்தில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளோடு சந்திப்போம்.